புரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கும் ஜெகநாதர் விக்கிரகம் சில வருஷங்களுக்கு ஒரு முறை பழுது பார்க்கப்படாது மறுபடியும் உருவாக்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் மரத்தால் செய்யப்பட்டிருக்குது. மரம் அழியும், அதை மறுக்காம இந்த மரபு அதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த மாற்றம் நடக்கிறது நபகலேபரான்னு சொல்லப்படும் அரிதான வருஷங்கள்ல மட்டும். அப்போ கோவில் சார்ந்த ஒரு குழு சாதாரண மரம் தேட மாட்டாங்க. தரு பிரம்மான்னு சொல்லப்படும் புனித வேப்ப மரத்தை தேடுவாங்க. அதுக்கும் அடையாளங்கள் இருக்கு. கிளைகள், குறிகள், அந்த நிலம் கூட முக்கியம். மரம் தேர்வு ஆனதும் முதல்ல தங்கம், அப்புறம் வெள்ளி, கடைசியில இரும்பு. முதல் வெட்டு போட்டதும் அது இனி மரம் இல்லை. அது தெய்வத்தின் எதிர்கால உடல். புதிய விக்கிரகம் தயாரானதும் இரவுல கடை பரிவர்த்தனை நடக்கும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. தொடர்ச்சி மட்டும் காப்பாத்தப்படுது. பழைய உடல் கோயிலி வைகுண்டம்ல புதைக்கப்படும். குடும்ப மூத்தவர்களுக்கு செய்யற மாதிரி இறுதி சடங்குகள். பெரும்பாலான கோவில்கள் காலத்தை ஜெயிக்க நினைக்கும். ஜெகநாதர் மட்டும் காலத்தை ஏற்றுக்கொள்கிறார். உடல் முடிந்தாலும் அருள் தொடர்கிறது. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.